Factors, the number of positive integers less than 50. So number of positive integers அப்படினா natural numbers தான், less than 50, having exactly two distinct factors other than 1 and itself. So 50க்கு கம்மியா இருக்கிற natural numbersல எத்தனை நம்பர்ஸ்க்கு exactly two factors இருக்கு, அதாவது 1ஐயும் அந்த நம்பரையுமே தவிர்த்துட்டா இன்னும் ரெண்டு 2 factors இருக்கணும். அப்படினா இன்டைரக்டா இந்த क्वेश्चन எப்படி சொல்லலாம், 1ஐ அந்த நம்பரையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படினா அப்ப மொத்தம் 4 factors இருக்கணும். ஸோ அப்போ அந்த நம்பருக்கு மொத்தம் 4 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். 50க்கு கம்மியாக இருக்கிற எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸுக்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அந்த கொஷின். ஸோ ரொம்ப சிம்பிள், நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் லெஸ் தென் 50, n ஷுட் பி லெஸ் தென் 50 அண்ட் n ஷுட் ஹேவ் 4 ஃபேக்டர்ஸ். இப்படி எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, இப்போ n-க்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னா எப்போ போகலாம் பாசிபிள், இல்லை n எந்த ஃபார்மேட்டில் இருந்தால் அது பாசிபிள்னு யோசிப்போம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு p டு த பவர் 3. p பவர் 3 இருந்தால் எனக்கு 4 ஃபேக்டர்ஸ் வந்துடும். ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது தெரியும். பவரில் 3 இருக்கு இல்லையா, 3 + 1 அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா 4 ஃபேக்டர்ஸ். அப்போ n இந்த ஃபார்மேட்டில் இருக்கலாம். அதர்வைஸ் வேறு எப்படி இருக்கலாம், வேறு எப்படி பண்ணால் எனக்கு 4 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றது யோசிப்போம். வேறு எப்போ எனக்கு 4 வரும் அப்படின்னு பார்த்தோன்னா p பவர் 1 இன்ட்டு q பவர் 1. ஏன்னா பவரில் இப்போ நம்ம 1 1 ஆட் பண்ணிப்போம். 1 + 1 2, இங்கேயும் 1 + 1 2, 2 2s are 4 ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ n எய்தர் இந்த ஃபார்மேட்லேயோ இல்லை n இந்த ஃபார்மேட்லேயோ இருந்தால் தான் அந்த நம்பருக்கு 4 ஃபேக்டர்ஸ் வரும். இதை தவிர வேறு எந்த ஃபார்மேட்டுமே கொண்டு வர முடியாது. ரொம்ப சிம்பிள் ரீசன், ஒன்று நான் 4ஐ 4ன்னு எழுத முடியும், இல்லை நான் 4ஐ 2 × 2ன்னு எழுத முடியும். இதை தவிர நம்ம 4ஐ வேறு எப்படியுமே எழுத முடியாது. 1 × 4 ஆர் 2 × 2. ஸோ 1 × 4ன்றது வேறு எதுவும் இல்லை, 4 தான் அது, சிம்பிள். அதுக்கு தான் இந்த ஃபார்மேட் p பவர் 3. ஏன்னா நம்ம பவர் நம்ம இது போட்டதுக்கப்புறம் பவர் கூட 1 ஆட் பண்ணிப்போம். p பவர் 3னா 3 + 1 4, அதுதான் இது. இங்கே p பவர் 1 q பவர் 1னா 1 1 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 × 2, அதுக்கு வந்து 4 இது. ஸோ 2 பாசிபிள் வேஸும் வந்தாச்சு. இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 50க்கு கம்மியான நம்பர்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நம்ம கவுண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். சரி, ஃபஸ்ட்டு p பவர் 3 ஆரம்பிப்போம். ஈஸியான ஃபார்மேட், பர்ஃபெக்ட் க்யூபாக இருக்கணும், அதுவும் ஒரு ப்ரைம் நம்பரோடைய பர்ஃபெக்ட் க்யூபாக இருக்கணும். சரி, ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா p இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 பவர் 3 8 வருமா? எஸ், டெஃபினட்டாக வரும். அப்போ 2 பவர் 3 is 8, இது வந்துடும். அப்போ இதை எடுத்துக்கலாம். அடுத்தது 3 எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 3 தான். 3 பவர் 3 27. எஸ், 27ம் எடுத்துக்கலாம், லெஸ் தென் 50 தான். அடுத்த ப்ரைம் நம்பர் 5 பவர் 3 எடுக்கலாமா? 5 பவர் 3 125, தாண்டி போயிடுச்சு எங்கேயோ, அப்போ அது முடியாது. p பவர் 3ல் இருக்கிற ஃபார்மேட்டில் இருக்கிற ரெண்டே நம்பர்ஸ் தான் இருக்குது, ஒன்று 8 ஒன்று 27. சரி, ஓகே, டன். அடுத்தது இந்த ஃபார்மேட் டன், முடிச்சாச்சு. அடுத்தது இதுக்கு வருவோம். இதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும். p பவர் 1 இன்ட்டு q பவர் 1, ப்ராடக்ட் ஆஃப் 2 ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ நம்ம லீஸ்ட் ப்ரைம் நம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 பவர் 1 இன்ட்டு 3 பவர் 1, அதாவது 2 × 3, 2 × 3 6, இதை எடுத்துக்கலாம். செக் பண்ணி வேணாலும் கூட பார்க்கலாம். 6க்கு மொத்தம் 4 ஃபேக்டர்ஸ் இருக்கும். 1 2 3 6, சிம்பிள், 4 ஃபேக்டர்ஸ். அப்போ எடுத்துக்கலாம். அடுத்தது வேறு என்ன பண்ணலாம், அடுத்த ப்ரைம் நம்பர் போகலாமா? 2 × 5 பண்ணி பார்ப்போமே, ஏன்னா p × q தான் சொல்லியிருக்காங்க. நம்ம 50 வரைக்கும் போகலாம் நம்ம. ஸோ அப்போ நம்ம எதெல்லாம் ட்ரை பண்ணலான்றதை ஈஸியாக பார்த்துடலாமே. ஸோ 2 × 5 பண்ணலாம், அதுவும் வரும், 10 வரும், 50 வரைக்கும் போகலாம். ஸோ 2 × நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 7 14 எடுத்துக்கலாம். 2 × 11, ஸோ நமக்கு வந்து 22 வரும், எடுத்துக்கலாம். 2 × 13 26, 2 × 11 13 17 எடுத்துக்கலாம், 34. 2 × 19 38 எடுத்துக்கலாம். 2 × 23 46 எடுத்துக்கலாம். ஏன்னா 19க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 23 தான். 2 × 23 46 எடுத்துக்கலாம். அடுத்த 24 25 26 29 தான் வரும். பட் 2 × 29 போக முடியாது. 58 50 தாண்டிட்டோம், 46 எடுத்துக்கலாம். லெஸ் தென் 50 தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 50 கூட இருக்க முடியாது, 50 விட கம்மியாக தான் எடுத்துக்க முடியும். சரி, ஓகே, ஆல் ரைட். வேறு என்ன பாசிபிலிட்டிஸ்? இவ்வளோ தான் இருக்கா? இல்லையே, 2 டேபிள்ஸில் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது 2க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் 3. இப்போ 3 வச்சு செக் பண்ணலாமா? 3 × 2 பண்ணக்கூடாது. 3 × 2 ஆல்ரெடி இங்கேயே நம்ம பண்ணிட்டோம், பேரப் பண்ணியாச்சு. 2 and 3 6 கிடச்சாச்சு. 3 × நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 5 15 எடுத்துக்கலாம். 3 × 7 எடுக்கலாமா? 21 தான் வரும், எடுத்துக்கலாம். 3 × 7க்கு அப்புறம் 11 எடுத்துக்கலாமா? 33, எஸ், தாராளமாக எடுக்கலாம். 3 × 13 39 எடுக்கலாம். 3 × 17 எடுக்கலாமா? 3 17s நமக்கு 51 வரும், இல்லை முடியாது, தாண்டி போயிட்டோம். அப்போ அதுவும் அவுட், ரிஜெக்டட். நெக்ஸ்ட்
ஸோ 3 டேபிள்ஸும் முடிச்சாச்சு. அடுத்தது 5 டேபிள்ஸில் பார்ப்போமா. 5 into 7 எடுக்கலாமா. 5 into 7 எடுத்தால் நமக்கு என்ன வரும், 35 எடுக்கலாம். ஏன்னா 5 டேபிள்ஸ்னு எடுத்தோன்னா 5 into 3 5 into 2 எல்லாம் பண்ணக்கூடாது. 5 into 7 தான் ஸ்ட்ரைட் அவே. 5 7s are 35 எடுத்துக்கலாம். அடுத்த ப்ரைம் நம்பர் 5 into 11 5 11s are 55 முடியாது, கூடாது. 55 தாண்டியாச்சு 50 தாண்டிடுச்சு. சரி, அப்போ முடியாது. அடுத்து 7ல் பார்ப்போமா. 7ல் பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்பரே 7 into 2 7 into 3 7 into 5 வராது. 7 into 11 77 தான் வரும். 77 ஃபஸ்ட்டு நம்பரே 7ல் வர்றது வந்துட்டு தாண்டி போயிடுச்சு. அப்போ அவ்வளோதான், இவ்வளோதான் நம்ம கேசஸே இவ்வளோதான். ஸோ டோட்டலாக இப்போ எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துருவோம். அதான் நமக்கான ஆன்சர். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அப்போ மொத்தம் 15 நம்பர்ஸ் இருக்குது. அது என்னென்ன நம்பர்ஸுன்றதும் இங்கே லிஸ்ட்டாக நமக்கு வந்தாச்சு. ஸோ அப்போ இந்த 15 நம்பர்ஸுக்கு தான் கரெக்டாக எக்ஸாக்ட்லி 4 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஆர் கொஷினில் சொன்ன மாதிரி 1ஐயும் அந்த நம்பரையும் தவிர்த்து மற்ற இன்னொரு 2 ஃபேக்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக நடுவில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ மொத்தம் 15 நம்பர்ஸ். ஸோ 15 நம்பர்ஸ் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 15 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். செக் பண்ணிடலாம். பர்ஃபெக்ட், கரெக்ட் ஆன்சர் இஸ் 15.